ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான சிக்கன் கபாப் பெங்களூர் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். அப்படியே நார்மலாக சிக்கன் 65 மாதிரி இருக்காது. சிக்கன் கபாப் டிஃப்ரெண்ட்டான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்யணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg சிக்கன் போனோடு சேர்ந்து தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பெருஞ்சீரக பொடி. கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது நான் 1/2 kgக்கான அளவு சொல்கிறேன். 1 kgனா டபுள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், லைக் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட். இப்போது 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர் இருக்கும், அதனால மல்லித்தூள் வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர், நான் கடையில் வாங்கின பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் க்ரஷ் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு. எதுக்குன்னா பைண்ட் பண்ணுறக்கு, மசாலாஸ் எல்லாம் ஒன்றா அந்த சிக்கனில் பிடிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆஃப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது 1/2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் வந்து ரெடிமேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சி இது பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் முட்டை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் மசாலா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டிங்கன்னா மசாலாலாம் நல்லா பிடிச்சிக்கும். அண்ட் ஃபைனலி கொஞ்சம் கர்டு, ஒரு 3 ஸ்பூன் ஆஃப் கர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 hours வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக ஃபேன் கடி நல்லா இலக்கி விட்டுட்டு ஒரு 2 hours வச்சிடலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ப்ரிஃபரபிள், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் இங்கே ஊற்றிருக்கேன். நல்லா ஆயில் ஹீட் ஆனோன்னா ஒவ்வொரு பீஸஸ் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் போடும்போது பார்த்து போடுங்க, கையில் தெறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போது அதர் சைட் திருப்பி போட்டுக்கலாம். கீழ் பாகத்தை மேலேயும் மேல் பாகத்தை கீழேயும் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சைடு தான் வெந்திருக்கும். எண்ணெய் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம சும்மா இலக்கி கொடுத்தா போதும். இது கொஞ்சமாக இருக்கிறனால நம்ம திருப்பி போடணும். பொரிக்கிறதுக்குனே நல்லா வெசல், நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு வெசல்ஸ் இருக்கும் வடைச்சட்டிலேயே. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றினா அது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். இப்போது என்னன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கூட சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அப்படியே சிக்கன்லேயும் ஊரியம் கருவேப்பிலையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லைமை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சா ஒரு 1/2 லைமை இதில் புழிஞ்சு விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் தொன்னை பிரியாணி கூட, ரைஸ், ரசம் எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.